சினிமா பாணியில் அதிர்ச்சி, அதாவது மிகவும் அதிர வைக்கிற ஒரு சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணகர்த்தா 2 பேர் இருக்கானுங்க. அந்த 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணிச்சு. இப்ப கைது பண்ணிச்சு, எல்லாம் வந்தா எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சு நியாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா கிடைக்கல. இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா அந்த பெண் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை சந்திச்சு ரசிகா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான, ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னாரு. எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைனா இப்ப நம்ம ஆட்சியிலே அண்ணனை கூட சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. கதறி அழுகுறாங்க. யார் தெரியுமா அவங்க வந்து ஒரு டிவிகே நிர்வாகி. டிவிகே நிர்வாகின்னா சாதாரண நிர்வாகி கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, நான் விஜயை பார்த்தா போதும், விஜய் சிரிச்சாலே போதும், என் வயிறு ஃபுல்லாயிடும் அப்படின்று நினைக்கக்கூடிய பெண்மணி தான் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களிடையே தேடி போயிட்டு, பெண்களிடையும் சரி காலேஜ் எங்க போனாலும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், அம்மா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லம்மா, இங்க பாருமா, நீங்க உங்களுக்குலாம் வந்து பயப்பட வேண்டாமா, நம்ம விஜய் அண்ணன் வந்து பிறப்பு உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா பெண்களிடம் வீடா போய் தாய்மார்கிட்ட போயிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்புனா கண்டிப்பா எங்க வரணும், விஜய் அண்ணன் வரணும், அதான் வந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு.